ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 19ஆம் தேதி வந்து இந்த எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம இந்த எடிட்டோரியல் கோர்ஸ் அப்படின்றத தினமும் காலையில், ஸோ மண்டே டு ஃப்ரைடே தினமும் காலையில் 6 மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த டெய்லி ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் 7 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக டெய்லியுமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி எவ்ரி மண்டே உங்களுக்கு வந்து அந்த வீக்கோட, அதாவது லாஸ்ட் வீக்கோட ரிவிஷன், ஓகே, வீக்லி ரிவிஷன், இதோட பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் சேனலில் மண்டே ஈவினிங் 5 PM அப்லோட் பண்ணிடுவோம். இதை தாண்டி மந்த்லியுமே நம்ம வந்து ஒரு ரிவிஷன் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து அதோட பிடிஎஃபையும் கொடுத்துட்ருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ த டைமிங் அண்ட் டைமிங், ஸோ டைம் அண்ட் டைமிங் அப்படின்றாங்க. எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா, அந்த சிஇசி செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ எலெக்ஷன் கமிஷனை பற்றி தான் இந்த எடிட்டோரியல். ஸோ என்ன சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளோட எலெக்ஷன் கமிஷனரில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத இந்த எடிட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ அரௌண்ட் ஒரு 20 வேர்ட்ஸ் கிட்ட நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்காம வீடியோவை ரன் பண்ணி ஒரு 1.5 இல்லைனா 1.25 ஸ்பீடில் கூட வச்சு பாருங்கள். பட் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த ஒரு வேர்டு அந்த பேசேஜில் என்னவா, நவுனாவா, அட்ஜெக்டிவாவா, அட்வர்பாவா யூஸ் ஆயிருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸே கிடையாது வீடியோ. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். த வேலிடிட்டி ஆஃப் த சிஎஸ்சி செலெக்ஷன் ப்ராசஸ் நீட்ஸ் ஏர்லி அட்ஜுடிகேஷன் அப்படின்னா. ஸோ அட்ஜுடிகேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து இந்த இடத்துல நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. சினானிம் வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லைனா டிசிஷன். அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா இன்டிசிஷன் ஆர் அன்சர்டனிட்டி அப்படின்றத அதோட சினானிம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, சிஇசி செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ சிஇசி செலெக்ஷன் ப்ராசஸ் மீன்ஸ் என்ன மீன் பண்ணுறாங்க, அந்த சிஇசியோட சீஃப் அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இப்போது என்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு வந்து நம்மளோட சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த எடிட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஒன்ஸ் அகைன் த மேனர் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஹஸ் பிகம் கண்ட்ரோவர்ஷியல். ஸோ மறுபடியும் சொல்கிறாங்க. சரியா, ஒன்ஸ் அகைன்றாங்க. அப்போ ஆல்ரெடி இது மாதிரி நடந்திருக்கு. அப்போது இப்பயும் அதே மாதிரி ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு விஷயம் நடக்குது. எங்கே அப்படின்னா, இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. வித் த கவர்மெண்ட் கோயிங் அஹைட் வித் த ப்ராசஸ் லே டவுன் இன் இட்ஸ் டிசம்பர் 2023 லா. ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, டிசம்பர் 2023 ஒரு லா கொண்டு வந்தாங்க. அந்த லா படி ப்ராசஸ் கொண்டு போகிறாங்க. விச் இஸ் அண்டர் சேலஞ்ச் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். இந்த ஒரு 2023 கொண்டு வந்த லா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இப்பயுமே வந்து ஒரு கேஸாக தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அண்டர் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீக் த கோர்ட் ஆட் டிஃபர்ட் தி ஹியரிங் டு February 19. ஸோ லாஸ்ட் வீக் வந்து இது தொடர்பாக இந்த டிசம்பர் 2023 லா தொடர்பாக ஒரு ஹியரிங் போயிருக்கு. பட் அந்த ஹியரிங் வந்து தள்ளி வச்சிட்டாங்க. இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதாவது இந்த வீடியோ நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது 19ஆம் தேதி, கரெக்டாக இன்னைக்கு 19ஆம் தேதி நைட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நைட் 8:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த ஹியரிங் போயிருக்கு. ஸோ டிஃபர்ட் அப்படின்னா இந்த இடத்துல என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ டிஃபர்ட் அப்படின்றத ஒரு வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்போன். ஓகேவா? டிஃபர்ட் அப்படின்றதுக்கு சினானிம் என்ன அப்படின்னா போஸ்ட்போன். அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா அட்வான்ஸ்ட். ஸோ என்ன விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க? இந்த ஹியரிங்கை February 19 வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. வைல் அப்சர்விங் தட் இஃப் தேர் வாஸ் எனி டெவலப்மெண்ட் இந்த இன்டர்ரெக்னம் அப்படின்றாங்க. இந்த இன்டர்ரெக்னம் அப்படின்றது ஒரு ஃப்ரீசல் வேர்ப். என்ன மீனிங் பார்த்துருமா? ஸோ இந்த இன்டர்ரெக்னம் அப்படின்றது டியூரிங் எ பீரியட் where normal government is suspended, especially between the successive ரெஜிம்ஸ். ஓகேவா? ஸோ பர்டிகுலராக இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்க டைம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து, அதாவது கவர்மெண்ட் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டைமில் ஏதாவது சேஞ்சஸ் இல்லைனா ஏதாவது மாற்றங்கள் இந்த ஒரு இப்போ போட்டிருக்காங்கல்ல இந்த இந்த லா டிசம்பர் 2023 லால ஏதாவது நடக்குதா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஏதாவது புது டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஃபைனல் டிசிஷன் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போது கோர்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இக்னோரிங் ரெக்வஸ்ட் ஃப்ரம் த லீடர் ஆஃப் த அப்போசிஷன் எல்ஓபி. இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி இருக்கார்ல, அவர் தான் இப்போ வந்து அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர். அவரோட லெட்டருமே இக்னோர் பண்ணியிருக்காங்க. த பேனல் எலிவேட்டட கைனேஷ்
குமார் as a சிஇசி. ஸோ அவரோட லெட்டர் யார் ராகுல் காந்தி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டரையும் அவங்க வந்து மதிக்கல. ஓகேவா, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த பேனல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிஇசி செலெக்ஷன் பேனல் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கைனேஷ் குமார் வந்து சிஇசியா எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டக்டட் விவேக் ஜோஷி as a third member following the retirement of the சிஇசி ராஜீவ் குமார். ஸோ இப்போ இருக்கிற சிஇசி அவர்கள் ராஜ்குமார் வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டாரு. அவர் தொடர்ந்து மற்றவங்களை இப்போ ரெக்கமெண்ட் பண்ணணும்ல, ஸோ அப்பாயின்மெண்ட் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. ஓகே, த கொஸ்டின் இஸ் வெதர் த ஆக்ட் ஆஃப் 2023 கோஸ் அகேன்ஸ்ட் 2023 கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வெர்டிக்ட். ஸோ இப்போ டிசம்பர் 2023 வந்த ஆக்ட் வந்து 2022 ஒரு வெர்டிக்ட் வந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா, தட் புட் இன் அ பிளேஸ் கமிட்டி compromising the prime minister, LOP and chief justice of India to select the persons to hem the election commission of India. So இந்த verdict படி யாரா இருக்கணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், அதே மாதிரி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு எலெக்ஷன் கமிஷனரை வந்து நியமிக்கணும். த ஆக்ட் அவர் இன்க்ளூட்ஸ் அ யூனியன் மினிஸ்டர் இந்த கமிட்டி இன்ஸ்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த டிசம்பர் 2023 ஆக்ட் இருக்குல்ல, அந்த ஆக்ட்ல வந்து இவங்க யார்படியா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக யூனியன் மினிஸ்டரை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. த கவர்மெண்ட் ஆர்கியூஸ் தட் த கோர்ட் பேனல் வாஸ் ஒன்லி அன் ad hoc measure until parliament came forward with its own law as required in the constitution. ஸோ நாங்கள் சொல்ற வரைக்கும் நீங்க கோர்ட்டுக்கு வந்து இந்த இடத்த தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து ஆர்கியூ பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல அடாக் அப்படின்னா என்ன, அடாக் அப்படின்றது 16 வடாக இருக்கு. ஸோ அப்ஜெக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க டெம்பரரி. அடாக் அப்படின்றதோட சினானிம் என்ன அப்படின்னா டெம்பரரி. இது வந்து ஒரு த பெட்டிஷனர் மெயின்டைன் தட் த்ரஸ்ட். ஸோ வாட் இஸ் மீன் த்ரஸ்ட்? ஸோ த்ரஸ்ட் அப்படின்னா நவுனா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ எந்த விஷயத்த ஃபோர்ஸாக சொல்றாங்க, ஆஃப் த 2022 ஜட்ஜ்மெண்ட் இஸ் தட் தி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ஷுட் பி இன்சுலேட்டட் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிங் இன்டர்ஃபரன்ஸ் ஸோ தட் இட்ஸ் ஃபங்க்ஷனிங் வில் பி ட்ரூலி இண்டிபெண்டன்ட். ஸோ 2022 ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு 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 தனியாக நடக்கணும். ஓகேவா, யாரோட இடைஞ்சல் இல்லாமல் அந்த ஆக்ட் 2022 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நிறைவேற்றணும். அப்போதான் வந்து இந்த சிஇசி அப்படின்றது ஒரு இண்டிபெண்டான ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கும். அதே மாதிரி எலெக்ஷனுமே கரெக்டான முறையில் நடக்கும் அப்படின்றது தான் இவங்களோட வாதமாகவும் இருக்கு. whether the chief justice of India should be part of the selection committee is debatable, but there is a little doubt that 2:1 majority vested in the executive renders any selection vulnerable to the criticism that those chosen in that manner would not be seen as an independent. ஸோ இந்த பெரிய ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங் பார்த்தலாம். ஸோ வெஸ்டர்ட் அப்படின்னா என்ன? ஸோ வெஸ்டர்ட் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் இல்லைனா என்டவுட் அப்படின்றது அதோட சினானிமா இருக்கு. ஆன்டனி வந்து டைவர்ஸ்டட் அல்ல டிப்ரைவ்டு. ஸோ வல்னரபிள் அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா ரெண்டர்ட். ஓகே, ரெண்டர்ட் அப்படின்றது ரெண்டர்ஸ். ஸோ 11வது வேர்டு ரெண்டர்ட் அப்படின்றது வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் இல்லைனா காஸ்ட், ஒரு விஷயத்தான் நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனை, அதான் இதனால இந்த விளைவுகள் அப்படின்வாங்களே, அதுதான் ரெண்டர்ட் அப்படின்னு மீன் பண்றாங்க. லாஸ்டா வல்னரபிள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போஸ்ட் அப்படின்றது சினானிமா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து அந்த ஒரு கமிட்டியில இருக்கணும் அப்படின்றது ஒரு டிபேட்டா இருந்தாலும் இந்த மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்களே 2:1 அப்படின்ற ஒரு மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்களே, இந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் சைடு தான் இப்பயும் இருக்காங்க. பட் இருந்தாலுமே மக்கள் வந்து என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனாக தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு டிசிஷன்லையும் அவங்களோட கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத அவங்களோட வாதமாகவும் இருக்கு. சரி, the court has seen declining to interfere in the time leading to such appointments becoming a fait accompli அப்படின்னா இந்த இடத்துல fait accompli அப்படின்றது ஒரு phrasal verb. என்ன மீனிங் பாருங்களேன், something that has already happened and is thus unlikely to be reversed. ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்து போச்சு, அது இதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இடத்துல எந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கோர்ட் வந்து ஒரு விஷயத்துல அந்த இன்டர்ஃபியர் ஆகுறது அப்படின்றது டிக்ளைன் ஆயிட்டு வருது அப்படின்றது குறைஞ்சிருச்சு. The government had appointed Arun Goyal as a EC in 2022 in the middle of the constitution bench hearing. ஸோ 2022 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல, ஒரு கேஸ் போட்டு அதுக்கு வந்து ஒரு வெர்டிக்ட் வந்து இல்ல, அந்த டைம்ல யார் ஈஸியா இருந்தாங்க, எலெக்ஷன் கமிஷனா இருந்தாங்கன்னா அருண் கோயில் இருந்தாரு. அப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஹியரிங் நடக்கக்குள்ளேயே இவரை கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இன் மார்ச் 2024 இந்த ரன் அப் டு த ஜெனரல் எலெக்ஷன் டு ரிப்ளேஸ் மிஸ்டர் கோயில் who had resigned and another EC who had retired. ஸோ மார்ச் 2024 ஜெனரல் எலெக்ஷன் நடக்கும்போதே கோயலும் அதை தொடர்ந்து இன்னொருத்தரும் ரிட்டையர் ஆயிட்டாரு. Few will disagree that the public perception of the ECI as a fearless and fiercely
largely independent institution has been on decline. ஓகேவா? ஸோ நம்ம நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ஒரு இண்டிபெண்டான ஒரு ஆர்கனைசேஷன். பட் இப்போ அதோட இண்டிபெண்டன்ட் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக அதில் இருக்குது. இஃப் எலெக்ஷன்ஸ் are to be seen as free and fair by the whole electorate and not merely followers of the winners, the court should not delay this matter any further. ஸோ அவங்க இதில் சீக்கிரமாக தலையிட்டு இந்த விஷயத்தை சீக்கிரம் முடிச்சு வைக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோடவும் விருப்பமாக இருக்கு. It has to adjudicate the question of whether the procedure set out in the law falls short of the level of the independence envisaged in the constitution bench verdict of members of the ECA. ஸோ இந்த இடத்துல சிம்பிளாக சொல்கிறேன் கவனிங்களா. சீஃப் சிஇசியை செலெக்ஷன் பண்ணுறதுல கோர்ட்டோட பங்களிப்பு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் கோர்ட் இதில் சீக்கிரமான ஒரு டிசிஷன் எடுத்து அவங்களோட பங்களிப்புமே இந்த சிஇசி செலெக்ஷன் ப்ராசஸில் அப்பாயின்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றதான் இந்த எடிட்டோரியல் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கோர்ட்டுமே சீக்கிரமாக அந்த வேர்டிக்ட் நடந்தால் தான் இந்த ஃபேர்னஸ் ஒரு ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா கரெக்டான ஒரு வகையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியலில் முடிக்கிறாங்க. ஸோ ஒரு சிம்பிளான எடிட்டோர் சொல்ல முடியாது. நிறைய வேர்ட்ஸ் நிறைய லைன் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரியாத மாதிரி இருக்கும். ஸோ 2-3 டைம் படிங்க. இந்த வீடியோ 2-3 டைம் ரீகப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பிடிஎஃப் நம்மளோட சேனலில் 7 மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். டெலகிராம் சேனலில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட டவுட்ஸ், உங்களோட கண்டென்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். ஸோ டேரெக்டாக எங்களை ரீச் பண்ணலாம் எந்த டவுட்ஸாக இருந்தாலும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் வந்து இப்போ லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தென் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஆல். பாய்.